கேட்குதா? ஸோ பைக்கில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா ஸோ ஆக்சுவலி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. ஆக்சுவலி வந்து ஐகானிக் டிஷ்ஷு சாப்பிட்ணுன்னு வந்த எனக்கு ஐகானிக் டிஷ் கிடையாது இன்றைக்கி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வர சொல்லிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக வெயில் இப்போ வந்து எங்கள் கோழிக்கோடு ஆக்சுவலி அட்லஸ் டேஸ்ட் ஆஃப் அட்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இடம் இருக்குது. ஸோ வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து டாப் 150 ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், நீங்கள் கூட பார்க்கலாம். ஸோ அதில் வந்து 9வது இடத்துல இருக்கிற கோழிக்கோடில் பிரியாணி அதுதான் பெஸ்ட் பிரியாணி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம நிறைய பிரியாணி பார்த்துருப்போம், அதாவது மலபார் பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி, அந்த பிரியாணி, இந்த பிரியாணி. ஸோ இதில் என்ன கோழிக்கோடு பிரியாணி என்ன ஸ்பெஷல் அப்படின்றது தான் நம்ம வந்து இப்போ வந்து போய் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இப்போ நான் ஒரு குக் கிராமத்தில் இருக்கேன். குக் கிராமத்துலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆக்சுவலாக நம்ம வந்து கோழிக்கோடு இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். பட் 2 ஃபேஸு. ஸோ ஃபஸ்ட் ஃபேஸ் என்னென்னா மதுரைக்கு போய்ட்டு வண்டி மாற்றணும். ஏன்னா என்கிட்ட வண்டி இல்லை. ஸோ ஃப்ரெண்டுகிட்ட வந்து வண்டி வாங்கிட்டு அந்த வண்டியில் வந்து நாம் வந்து கோழிக்கோடு போகிறோம். ஸோ அண்ட் ஆஸ் வெல் அஸ் இன்னொருத்தர் நம்மளோட ஜாயின் பண்ணுறாரு, என் கசின் தான். ஸோ அவரையும் கூட்டிகிட்டு அப்படியே போகிறோம். ரொம்ப வேர்க்குது. ஸோ திருப்பரங்குன்றம் வந்தாச்சு. ஸோ திருப்பரங்குன்றத்துலேருந்து பழங்காநத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வண்டி எடுக்க வேண்டியது தான். ஆக்சுவலாக ரொம்ப லேட்டு, பயங்கர லேட்டு, 1 hour கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா ரோடெல்லாம் பயங்கர வஸ்ட்டு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப வஸ்ட்டுன்றதுனால ஓகே போவோம், போய் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம் அப்படின்னு. ஸோ வண்டி பைபிளில் கொஞ்சம் லைட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவர் இன்னும் வரதுக்கு இன்னும் ஒரு 1/2 hour ஆகுமா. ஸோ அதனால் 1/2 hour கழிச்சு நம்ம அங்கே போய் வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். இப்போ பைக் வந்தாச்சு. ஸோ பைக்கு அப்பாச்சி ஆர்டிக்ஸு. ஸோ இப்போ வண்டி எடுத்து கிளம்ப வேண்டியது தான். ஸோ பைக்கில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா பேக் பிரேக் வந்து சரியாக பிடிக்காது. ஒரு வாட்டி அமுக்கணும், திருப்பி அமுக்கினா தான் வரும். ஸோ ஆல்மோஸ்ட் ஓகே. பட் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இதில் எல்லாமே இருக்குது அப்படின்றதுனால, ஃப்ரெண்ட் பைக்குன்றதுனால சரி எடுத்து கிளம்பியாச்சு. ஸோ கோழிக்கோடு போகிற பார்ப்போம். முதல்ல பொள்ளாச்சி ஃபஸ்ட்டு ஸ்டாப். ஸோ ஆக்சுவலி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. இப்போ வண்டியில் வந்து காற்று வர நிற்க மாட்டேங்குது. ஸோ அந்த காற்று என்னென்னு பார்த்தா உள்ள மண் அடைச்சி போய் இருக்கும். இப்போ சரி ஜூஸ் கொஞ்சம் குடிச்சிட்டு போகலாம் அப்படி வந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட்டு சிறுமலைக்கிட்ட வந்தாச்சு. அதாவது கொடை ரோடு இன்னும் 23 கிலோமீட்டர் நினைக்கிறேன். 23 கிலோமீட்டர் போனால் போய் கொடை ரோடு. சரி போகும், வேகமாக போகும். ஆனால் வண்டி ஒரு 80 தாண்ட மாட்டேங்குது. அது தாண்டாலே பயங்கர வைப்ரேஷன் தெரியுது. 26 தான். பட் ஓகே. ஸோ ஒரு வழியாக வந்து ரூமுக்கு வந்து சேர்ந்தாச்சு. எத்தனை விடா 10 மணிக்காடா? ஆமாம். வணக்கம் மங்காளி. 10. ஸோ ரொம்ப ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் எவ்வளோ சூப்பராக ஓட்டிட்டு கேரளாவுக்குள்ளே ஓட்டுறதுக்குள்ளே. ஸோ இப்போ வந்து அந்த பேரகான் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து போகிறோம். 9th பொசிஷனில் இருக்க பிரியாணி கடைக்கு தான் போகிறோம். ஆனால் இப்போ பிரியாணி சாப்பிட போகிறதில்ல, நாம் வந்து நாளைக்கு தான் பிரியாணி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி வந்து சும்மா வேறு ஏதாவது என்னென்ன நைட்டு இருக்குது, ஏன்னா நைட்டு 12 மணி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத அங்கே போய் பார்க்க போகிறோம். இந்த மெயின் ட்ரிப்பே இந்த பிரியாணிக்காக தான். கிளம்பியாச்சு. ஆக்சுவலி செலக்ட் ரெசிடென்ஸ் அப்படின்றது தான். ஸோ இங்கே தான். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் எடுத்துகிட்டு ஸ்டேவும் ஆஸ் வெல் அஸ் அதுவும் பக்கத்தில் தான் இருக்குங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து நேம் எழுதிருக்காங்க. டைம் எழுதிச்சுக்கலாம். டைம் பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தர் வெளியில் நிறைய பேர் நிற்கிறாங்க. பார்த்தியா சாப்பிட்றது நாளைக்கு பிரியாணிக்கு வந்து சீக்கிரமாக வந்துடணும். நல்லா தான் இருக்குது, பட் அந்தளவுக்கு கிறிஸ்பி இல்லை. சாப்பிட்றேன். சிக்கனில் கடலை மாவை போட்டு எண்ணெயில் போட்டுட்டு தான் அப்படி இருக்குது.
இது வந்து அறவே அவாய்ட் பண்ணணும் தேங்காய் പക്ഷെ എന്നാലും സ്കൂളിൽ അതേ ക്ലിനിക്കിലും ഒഫീഷ്യലും നമ്മളെ എന്നാലും നിങ്ങൾ എന്ത് തിരിച്ചു കൊടുക്കും നീ മനുഷ്യനേ ഇല്ല தெரியுமா എനിക്ക് ഭയങ്കര ടൈമാണ് കാരണം റേഞ്ച് ഉണ്ടാവില്ല ഹലോ പട്ടീനെ വരില്ലല്ലോ പക്ഷെ അതിൽ ഞാൻ സല്യൂട്ട് ചെയ്യുന്ന രാജേട്ടനെ കേട്ടു പക്ഷേ ഹീറോ ഹീറോ കാലിന് വീടുള്ള എൻ്റെ വീട്ടിൽ ഒരുപാട് ഞാൻ ஆக்சுவலாக நல்லா இருக்கு சூப்பராகவே இருக்கு ஆக்சுவலாக சாக்ஸி எல்லா ஃப்ளேவர்ஸாக ஆட் பண்ணி எல்லாமே சூப்பராக தான் இருக்குது ഉണ്ടാക്കി ரிவ்யூ சொல்லுங்க டேய் சும்மாறா நானே நொந்து போயிருக்கேன் செம்மையாக இருக்குல்ல அதான் அந்த ஆம்லேட்டு ஆம்பாயிலோட ஆம்லேட்டோட அப்படியே மிக்ஸ் பண்ணி ചൂടാണോ സുഖം നോക്കണം സ്റ്റാഫിനെ നോക്കണം വണ്ടി കൊടുക്കണം എല്ലാം പാക്കേജ് വെളി മാത്രം വെളി കാണിച്ചു இளநீர் போட்டிங்க அண்ட் இளநீர் புட்டிங் மேலே என்ன கண்டுபிடி முடியாதனால இது வந்து வாட்டர் மிலான் இது புதினா இது வந்து சிம்பிளி வேஸ்ட் எடுத்து ஓரமாக வச்சு ஏதோ ஒரு உள்குத்த இருக்கிற மாதிரி இருக்கு உள்குத்தலாம் இல்லை தேங்காய் வலிச்சு அந்த மாதிரி அதே கொஞ்சம் அடிஷனல் எதாவது ஆட் பண்ணிட்டு அவ்வளோதான் அதே தான் இன்னும் தண்ணி இருக்கலாமா தண்ணியும் அந்த வழுக்கையும் சில போட்டு மிக்ஸ் பண்ணி ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா 600 வாட்டர் மிலான் டெஸ்ட் பண்ணாரு நான் மட்டும் தான் பண்ண போறேன் அவர் பண்ண போறேன் அது பாதி மீட்டர்ல இருக்கு ஸ்டாப் பண்ணி ஓகே சொல்ல வாட்டர் மிலான் தான் ஸோ அஃபிஷியலாக ட்ரிப் இங்கே முடியுது ஆக்சுவலி வந்து ஐகானிக் டிஷ்ஷு சாப்பிடணுன்னு வந்த எனக்கு ஐகானிக் டிஷ் கிடையாது இன்னைக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவர் சொல்லிட்டாங்க நான் அவசரமாக போய்கிட்டு இருக்கேன் ரிட்டர்ன் பேக் டு மை நேட்டிவ் அது காரணம் என்ன அப்படின்னா
ஸோ ஜென்ரலாகவே இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே என் சைடில் இருக்க அட்வென்ச்சர் தான். பட் பிரியா சைடில் இருந்த இஷ்யூ ஆர் ப்ராப்ளம், அவள் ஃபேஸ் பண்ண கஷ்டம், வலி, இது எதுவுமே வந்து என்னால் வந்து கேப்சர் பண்ண முடியல. பட் ஸோ இருந்தாலும் ஜென்ரலாக சொல்லுவாங்கள்ல, குழந்த பிறக்கும்போது குழந்த மட்டும் இல்லை, அதோடு சேர்த்து அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து பிறக்கிறாங்க அப்படின்னு. அந்த மூமெண்ட்டை நான் மிஸ் பண்ணிவிடுவேன், நான் கொடுத்த ப்ராமிஸை மிஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்றதுக்காக காலைல 3 மணிலேருந்து ஃபுல்லாக அவளும் வெயிட் பண்ணி புஷ் பண்ணி எனக்கு காலையில் 3 மணிக்கு தண்ணி கூட உடஞ்சிருச்சு. அப்போலேருந்து கிட்டத்தட்ட நைட் வரைக்கும் ஆல்மோஸ்ட் 20 hours கிட்ட வந்து புஷ் பண்ணிட்டாங்க எனக்காக. என்னோடய அட்வென்ச்சர் வந்து மேபி இந்த 430 kilometers தான். பட் அவளோட அட்வென்ச்சர் வந்து மார்னிங் 3 நைட் 8 வரைக்கும் அவளோட அட்வென்ச்சர். ஆப்வியஸ்லி எஸ். நான் ரொம்ப பிளெஸ்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ஜென்ரலாகவே நான் எந்த மூமெண்ட்லேயும் பர்ஃபெக்ட் மூமெண்ட் அப்படின்ற டைமில் நான் வந்து இருந்ததில்லை. எனக்கு இந்த மூமெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்ததுக்காக பிரியாவுக்கு தேங்க்ஸ். தேங்க்யூ பிரியா.